ஓகே, எப்படியோ முதல்ல ஒரு வீடு வாங்கியாச்சு. இப்போ வந்து இன்டீரியர் டிசைனுக்கான நேரம் வந்துச்சு. இன்டீரியர் டிசைன் பண்ணுறதுக்கு போனோம்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ சொல்கிறாங்க, அவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ரேட் as well as வெரைட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ₹220 ₹230 ஸ்கொயர் ஃபீட்லாம் பண்ணுறதுக்குலாம் கூட சொல்லுவாங்க. அதே மாதிரி 1000 1500 கூட பிவிசி மீன்ஸ் ரேட் டிஃபர் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது மெட்டீரியலில், இது மாதிரி எந்த இது போனீங்கன்னா உங்களுடைய இதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன கேட்டகரைசேஷன் நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டுக்கு என்ன நம்ம பண்ண போகிறோங்கிறது நம்ம சொல்லலாம். ஸோ அதை எப்படி சூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்தராக வந்து இதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் இன்டீரியருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் எடுக்கும்போது என்னென்னலாம் வந்து டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைஸ் கம்மியாக 220 230 அந்த மாதிரிலாம் வந்து நிறைய சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து பிவிசி மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க. பிவிசி யூபிவிசி அந்த மாதிரிலாம் சிலது இருக்குது. அது ப்ரைஸ் வந்து கரெக்டாக நமக்கு தெரியல இப்போதைக்கு. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பிவிசியை அவாய்ட் பண்ணிடலாம்னு முடிவு பண்ணியாச்சு. என்ன ரீசன்னா எங்கள் பேரண்ட்ஸ் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா பிவிசி வச்சு தான் பண்ணியிருந்தேன். அதில் என்ன ட்ராபேக்னால் வந்து பிவிசி பார்க்குறது தான் வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது நல்ல ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். மெயினாக இன்னொன்று வந்து டெர்மிக் ப்ரூஃப்னு சொல்லுவாங்க, வாட்டர் ப்ரூஃப்னு சொல்லுவாங்க, எல்லாம் ஓகே கரெக்டு தான். பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பார்த்திங்கன்னா ஹிஞ்சஸ் போடுறதுக்கு இல்லை வந்து கைப்பிடி போடுறதுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளார வுட்டு ரீப்பர் வைக்கிறாங்க. வுட்டு ரீப்பர் வச்சு அதுக்குள்ள வந்து ஸ்க்ரூ போடுறாங்க. அது போடும்போது என்ன ஆகுதுன்னா வந்து ரீப்பர்லாம் கையோட பிடிக்கிட்டு வந்துடுது. அண்ட் அந்த வுட்டு வந்து மரத்து ஒரு மாதிரி செரிச்சு போயிட்டு பிவிசி நல்லா இருக்குது, மற்றபடி அதோட ஃபிட்டிங்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடுது. ஸோ அதனால் வந்து நான் பிவிசி பக்கமே போகலை. அண்டு செகண்ட் ஆப்ஷன் யூபிவிசி வந்து பார்த்திங்கன்னா இதே தான். ஆனால் பிவிசி மெட்டீரியல்லே கொஞ்சம் அடிஷ்னல் திக்னஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. அதுவுமே வந்து வுட்டில் தான் ஸ்க்ரூ பண்ணுறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து யூபிவிசி டெக்கரேட்டருக்கு பேசணும் நான். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து பிவிசி மாதிரி தான் இருக்குது யூபிவிசியும், பட் அடிஷ்னல் கொஞ்சம் திக்னஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. பட் எனக்கு என்னென்னா பிவிசியோடைய இது வந்து ப்ராப்ளம் கிடையாது. இருந்தால் போகிற வுட்டு ரீபர்ஸ்லாம் தான் எனக்கு பிரச்சனையாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து அதுவுமே நம்ம வேணாம்னு சொல்லி ஒதுக்கியாச்சு. அது ப்ரைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 200 300 அந்த மாதிரிலாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது எனக்கு கரெக்டாக தெரியல. 250 சொன்னாருன்னு நினைக்கிறேன் யூபிவிசி கரெக்டாக ஞாபகம் இல்லை. பிவிசி அல்ல யூபிவிசி அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக வந்து பிவிசி மாதிரியெல்லாம் எதுவும் சொல்லிட்டதுனால பிவிசி மாதிரியே தான் எதுவும் சொல்லிட்டதுனால நான் வந்து பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூபிவிசினாக்கா வந்து கிட்டத்தட்ட வந்து வுட்டு பாலிமர் டபிள்யூபிசி வுட்டு பாலிமர் காம்போசிட் அப்படின்னு சொல்லிட்டு வுட்டு மாதிரியே தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அது மெட்டீரியல் நான் கையில் வச்சு இல்லை, பார்க்குறதுக்கு அப்படியே எக்ஸாக்டாக வுட்டு மாதிரியே இருக்குது. அது கூட வந்து பாலிமர் வந்து காம்போசிட் பண்ணியிருக்கிறதுனால அதுவுமே வந்து டெர்மிக் ப்ரூஃபாக பிவிசியில் இருந்த எல்லா அட்வான்டேஜஸுமே அதில் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அண்ட் ஆல்சோ வந்து அது சாலிட் மெட்டீரியலாகவும் இருந்துச்சு. ஸோ அது நான் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இனிஷியலாக எல்லாருமே வீடியோஸில் நான் பார்க்கும்போது எல்லாமே நல்லா சொல்லியிருந்தாங்க. பட் அதே யார் நல்லா சொல்லியிருந்தாங்களோ அவங்களோட வீடியோஸ் லேட்டஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சிலருக்கு நான் விசாரிக்கும் போதுமே வந்து சொன்னாங்க, இல்லை நான் வந்து டபிள்யூபிசி விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்ன ரீசன் அவங்க சொன்னாங்கன்னா ஸ்க்ரூஸ் போடுறது வந்து அப்படியே பிடிங்கிட்டு வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதான் வந்து டபிள்யூபிசி மெட்டீரியல் எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு ஸ்க்ரூ போடுறோம் அப்படின்னாக்கா வந்து ஸ்க்ரூ அப்படியே வெளில பிடிச்சி எடுத்தோன்னா அப்படியே பிடிங்கி வந்துடுது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால வந்து டபிள்யூபிசி வந்து கொஞ்சம் மெட்டீரியல் ஓகே, பட் அதோடைய அந்த மீன்ஸ் ஜாயிண்ட்டெல்லாம் வந்து வீக் ஆகிட்டு சீக்கிரமாக அது எடுத்துகிட்டு வந்துடும் நினைக்கிறேன். ஸோ அதுவுமே வந்து நம்மளுக்கு ஃபிட் ஆகுது. ப்ளைவுட் தான் வந்து பெட்டருங்கிற மாதிரி சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ளைவுட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது, நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ நம்ம இன்டீரியர் டிசைனர்கிட்ட நம்ம பேசும்போது அவர் என்ன பிராண்டுன்னு நம்ம கேட்குறத விட அவர் 710 சொல்லி ஒரு காம்போசிட் யூஸ் பண்ணுறதா சொல்லி சொன்னார். அதோட சாம்பிள்ஸுமே எனக்கு கேட்டிருந்தேன், அதுவுமே கொடுத்துருந்தாரு. ஆக்சுவலி அது வந்து இது இப்படி இருந்துச்சு. எனக்கு வந்து கொஞ்சம் நிறைய பீசஸ் தேவைப்பட்டுச்சு அதை டெஸ்டிங் பண்ணுறதுக்கு. ஸோ பீசஸ் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தது. பட் பீசஸ் வெட்ட வேண்டிய சுச்சுவேஷன் இருந்ததுனால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இப்போ வந்து அது வெட்டியாச்சு. வெட்டும்பொழுது என்னோடய ஆக்ஷா பிளேடு உடஞ்சிருச்சு ஒன்று. என்னோட ஆனால் ரொம்ப சின்ன ஆக்ஷா பிளேடு தான். ஸோ வெட்டும்போது கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. ஸோ அண்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. பட் என்னோட தானே ரொம்ப சின்ன ஆக்ஷா தான். அது வெட்டினேன், ஆக்ஷா உடஞ்சிருச்சு. ஸோ இந்த லாஸ்ட் ஃபினிஷிங் கட்டிங் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்துருக்கு. ஒரு சின்ன பிசுறு மாதிரி இருந்திருக்கும். எனிவே ஸோ இந்த கட் பண்ணி எடுக்கிறதுனால தான் வந்து கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இப்போ வந்து இதில் பார்த்திங்கன்னா வந்து என்னென்ன கிரேட்ஸ் வருதுனாக்கா 303 710 சொல்லிட்டு 2 கம்போசிட் மெட்டீரியல் மீன்ஸ் மார்க்கிங் கொடுக்குறாங்க. இதில் 303 வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிலே 2 இருக்குது. மாய்ஸ்டர் ரெசிஸ்டன்ஸு அண்ட் பாய்லிங் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ். மொத்தத்தில் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 303 வருது. அதாவது மாய்ஸ்டர் ரெசிஸ்டன்ஸ்னால் என்னென்னா வந்து கொஞ்சம் ஈரப்பதம் இருந்ததுன்னா தாங்கிக்கும். ஆனால் நீங்கள் கொதிக்கிற தண்ணியெலாம் பட்டுதுன்னா அந்த க்ளூ இதில் இருக்கிறது வந்து பிச்சுக்கு வந்துடும். ஸோ அதான் வந்து மாய்ஸ்டர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ சுடு தண்ணி போட்டிங்கன்னா அப்படியே அந்த க்ளூ எல்லாமே க்ளூ போட்டு தான் ஒட்டியிருப்பாங்க. இது வந்து லேயர் பை லேயராக மேக் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு லேயர் சாஃப்ட் வுட்டு, ஹார்ட் வுட்டு இது மாதிரி ஆல்டர்னேட்டாக வச்சு மேக் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து அந்த ஒவ்வொரு லேயருமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஹரிசாண்டலாக இருந்ததுன்னா அடுத்த லேயர் வெர்டிக்கலாக இருக்கும். ஒன்று ஹரிசாண்டலாக இருந்ததுன்னா அடுத்த லேயர் வந்து வெர்டிக்கலாக அலைன் பண்ணியிருக்காங்க. என்ன ரீசனாக அதை பிச்சுட்டு வராமல் இருக்கும் ட்ரில் போடும்போதெல்லாம் அப்படிங்கிறதுக்காக. அது மாதிரி
ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி இது எல்லாமே ஒன்றா ஸ்டிக் பண்ணியிருப்பாங்க. இது ஸ்ட்ராங்காக தான் இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா வந்து ஒன்னோட வந்து க்ளூ போட்டு தான் ஒட்டியிருப்பாங்க. இந்த க்ளூ போட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து எம்ஆர் கிரேடில் ஒன்லி ஜஸ்ட் கொஞ்சம் நேரத்துக்கு வந்து உங்களுக்கு மாய்ஸ்சர் இருந்தால் அது தாங்கிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். ஆனால் இதே வந்து சுடுதண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா ஹீட் ஆச்சு அப்படின்னாக்கா அந்த க்ளூ வந்து பிச்சுட்டு வந்துடும். ஸோ உட்டு மெட்டீரியல் பற்றி பிரச்சனை கிடையாது, இந்த க்ளூ ஒட்டியிருக்கிற க்ளூ வந்து பிச்சுட்டு வந்துடும். ஸோ இதுதான் வந்து மாய்ஸ்சர் ரெசிஸ்டன்ஸ். அடுத்து வந்து பாயிலிங் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் நேரத்துக்கு வந்து உங்களுக்கு அதோட க்ளூ கொஞ்சம் அடிஷ்னலோட இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு பாயிலிங் வாட்டர் லைட்டாக பட்டுதுன்னா ஒரு சுடுதண்ணி ஆவி அதெல்லாம் படும்போது கொஞ்சம் நேரத்துக்கு தாங்கும். ஸோ அது வந்து பாயிலிங் வாட்டர் ரெசிஸ்டன்ஸு. பாயிலிங் வாட்டர் ப்ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுடுதண்ணி ஊற்றினாலுமே ஒன்றாவது, அது ஒரு சர்டைன் டைமிங் சொல்கிறாங்க. நியர்லி 72 hours வரைக்கும் சுடுதண்ணி அதில் ஊற்றினாக்கா சுடுதண்ணியை வித்ஸ்டாண்ட் பண்ணும். அதான் வந்து அந்த டெஸ்ட்டு பண்ணால் கூட 710 கிரேடு கிட்டத்தட்ட வந்து 72 hours சுடுதண்ணியிலே இருந்ததுனாலும் ஒன்றாகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இது டெஸ்டிங் பண்ணிவிட்டு அவங்க ஐஎஸ்ஐலாம் கொடுக்குறாங்க. பட் என்னென்னா வந்து மார்க்கெட்டில் எப்படி வேணாலும் அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த ஐஎஸ்ஐ வந்து நம்மளாம் அடிச்சுக்கலாம், அதெல்லாம் வேறு விஷயம். அது மேபி அதை பற்றி நம்ம பேசுகிறோம்ல. ஸோ இப்போ நம்மளுக்கு என்னென்னா 2 samples கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ வந்து 2 சாம்பிளில் கொஞ்சம் பீசஸ் கொடுத்துருந்தாரு, இருந்தால் தான் செக் பண்ணது. ஸோ இப்போ என்ன 2 சாம்பிள் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இந்த 2 சாம்பிள் எடுத்து ஆக்சுவலி நான் 3 சாம்பிள் கிடச்சுன்னா 3 டெஸ்டிங் பிளான் பண்ணியிருந்தேன். பட் 2 சாம்பிள் தான் கிடச்சிருக்கு, அதனால் 2 டெஸ்டிங் பண்ண போகிறோம். ஒன்று என்னன்னாக்கா, ஒன்று தண்ணியில் போட்டுட்டு தண்ணியில் போடுறதுக்கு முன்னாடி என்ன வெயிட் இருக்குது அந்த தண்ணியில் போட்டு ஒரு 10 hours இல்லை 12 hours எவ்வளோ டைமிங்கோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரொபோஷனேட்டாக முடிஞ்சோடனே எவ்வளோ வெயிட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயிட்டில் வந்து பெருசாக டிஃப்ரென்ஸ் வரக்கூடாது. என்ன ரீசன் அப்படின்னா வந்து ஹார்ட் வுட்டால் மேக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாக்கா அது தண்ணியை உறிஞ்சது வந்து ரொம்ப கம்மியாக தான் உறிஞ்சும். அண்ட் ஆல்சோ அது காஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த பழைய ஸ்டேபிளான வேல்யூக்கு வந்துடும். கிட்டத்தட்ட இந்த டெஸ்டிங் நான் ஏற்கனவே முடிச்சுன்னு கூட சொல்லலாம். பட் இருந்தாலும் வந்து வெயிட் நான் பார்க்காம போட்டது. ஆக்சுவலி இதுக்கு வந்து தண்ணியில் போட்டதுக்கு முன்னாடி அது தண்ணியில் போட்டு எடுத்து விட்டுது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும். இது வந்து தண்ணியில் போடாத விட்டு அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும். இது வந்து ஒன்ஸ் தண்ணியில் விழுந்ததுக்கப்புறம் இந்த கலர் மாறிடுது. ஸோ அது வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதை இன்னொரு பீஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து குக்கரில் போட்டு இல்லை சுடு தண்ணியில் போட்டு குக்கரில் போட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விசில் வைக்க போகிறோம். வச்சுட்டு அதுக்கப்புறம் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி மாறுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ 2 டெஸ்ட்டுமே வந்து 710 எந்த டிஃப்ரென்ஸும் பெருசாக கொடுக்கக்கூடாது. ஸோ அதை பார்த்துக்கலாம். நம்ம மேபி ஃபஸ்ட்டு வந்து பாயிலிங் வாட்டரில் போட்டு கூட நம்ம செக் பண்ணலாம். அடுத்தது வந்து வேணாலும் நம்ம குக்கரில் போட்டு செக் பண்ணலாம். பிகாஸ் குக்கர் வந்து ரொம்ப நிறைய பேர் டெஸ்ட் பண்ணதில்லை. பாயிலிங் வாட்டரில் 72 hours போடுறதுக்கு நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக குக்கரில் போடுறோம் நம்ம. ஓகேங்களா. ஸோ அது எப்படி இருக்கிறத பார்ப்போம். ஸோ ஒரு டெஸ்ட்டாக நம்ம இப்போது ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்புறம் இந்த வெட்டுறது ஒட்டுறது இந்த மாதிரி வீடியோலாம் வந்து பெருசாக இருக்காது. ஓகேங்களா. ஸோ இது டேரக்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு, என்னால் அதுக்கெலாம் டைம் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் மேபி ஸ்கிப் பண்ணிட்டு கூட பார்த்துக்கோங்க. ஓகே. இப்போது இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு தேவையானது ஒரு வெயிங் ஸ்கேல் ஒன்று எடுத்துக்க போகிறோம். ஸோ வுட்டு செலக்ட் பண்ண போகிறோம். நம்ம அந்த வுட்டு செலக்ட் பண்ணது வந்து நான் இந்த டைம் என்ன செலக்ட் பண்ணேன்னாக்கா தண்ணியில் இதுக்கு முன்னாடி போடாத வுட்டு. ஸோ இதான் வந்து தண்ணியில் இதுக்கு முன்னாடி போடாத வுட்டு. ஸோ தண்ணியில் போட்ட வுட்டை வந்து நான் குக்கர் டெஸ்டிங் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா ஜஸ்ட் ஒரு கலர் சேஞ்ச் அதில் இருக்குது. என்ன ரீசனால் அந்த கலர் சேஞ்சுங்கிறது தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கலர் சேஞ்சு பார்த்தாலே தெரியும். கொஞ்சம் டார்க்காக இருக்கிறது வந்து தண்ணியில் போட்ட வுட்டு. ஸோ எது டார்க்காக இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியணும்னு நான் சொல்லலை. அது எதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து ஒரு தண்ணியில் போடாத ஒரு வுட்டு எடுக்க போகிறேன். எடுத்துகிட்டு ஸோ இதான் அது எடுத்துகிட்டு நான் அதோடைய வெயிட்டை செக் பண்ண போகிறேன். நியர்லி 68 grams இருக்குது. ஸோ இப்போ வந்து இதை சாம்பிள்லேயே நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே. சாம்பிள் ஏ வந்து 60. ஓகே. ஸோ நான் ப்ரெஸ் பண்ணாலும் வந்திருக்கும் 68, அரௌண்ட் 60 to 70 grams வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்போது இந்த வெயிங் ஸ்கேல் வந்து ரொம்ப பழசு எடுத்துல தெரியும். ஓகே. 1 கிராம்னாக்கா 68 grams கரெக்டாக இருக்கும். ஓகே. 68 grams இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம தண்ணியில் போட போகிறோம். எவ்வளோ நேரம் போட போகிறோங்கிறது தனியாக நோட் பண்ணிக்கலாம். நோட் பண்ணிவிட்டு அந்த டெஸ்டிங் என்னங்கிறது நம்ம பார்ப்போம். இது வந்து சாம்பிள் பி. இது வந்து இதோட வெயிட்டிங் பார்த்துக்கலாம். இது வந்து குக்கரில் போட போகிறோம். ஸோ இது வந்து 65 grams இருக்குது. ஸோ இதை வந்து குக்கரில் போட போகிறோம். இது வந்து சாம்பிள் பி. அது எடுத்துகிட்டா வந்து மறுபடியும் அது 1ல் நிற்கும். அது ஏன்னு தெரியல. 65 grams. ஓகே. பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். பிகாஸ் 1 or 2 grams வந்து எதுவும் பெருசாக வரப்போதில்லை. இது வந்து சாம்பிள் பி நான் நோட் பண்ணுறேன். ஓகே. அடுத்த டெஸ்டிங்க்கு வந்து சாம்பிள் பி எடுத்திருக்கோம். சாம்பிள் பி வந்து இப்போ தண்ணி கொதிச்சிட்டு இருக்குது. ஸோ இப்போ குக்கரில் போட்டு மூடுறதுக்கு முன்னாடி சாம்பிள் பி அதில் தூக்கி போட்டுட்டு குக்கரை போட்டு மூடிடலாம். டைமிங்கும் நோட் பண்ணிக்கலாம். டைமிங் வந்து 7:32. சப்போஸ் விசில் வரத்துக்கு டிலே ஆச்சுன்னா வந்து ஒரு 5 minutes கவுண்டிங் வச்சுக்கலாம். என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். ஒரு விசில் அப்படி இல்லைன்னா ஒரு 5 minutes.
ஃபஸ்ட்டு விசில் வந்துருச்சு. இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே, இப்போது ஸோ நம்ம வந்து குக்கர் ஒரு விசில் முடிஞ்சோடனே இப்போ நம்ம இறக்கி கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கோம். இப்போ உள்ள எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ப்ளைவுட்டு. ஸோ இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக ட்ரை பண்ணுங்கள். இன்ஃபேக்ட் இது ட்ரை பண்ணுறது வந்து ரொம்ப டேஞ்சர். ஸோ அதை பார்த்துக்கோங்க, எங்கேயும் சுட்டுக்கூடாது. ஓகே, ஸோ ஃபஸ்ட் லுக்கில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி பிரிஞ்சு பிரிஞ்சு வந்திருக்கு உள்ளார இருந்து. அது பார்த்தீங்கன்னா மல்டிபிள் லேயர்ஸை பாருங்கள். உள்ளே இருக்கிற லேயர்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இது ஹாஃப் ப்ளைவுட் வந்து அப்படியே இருக்குது, மீதி ஹாஃப் வந்து பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட் லேயர் தனியாக இருக்குது, அடுத்த 2 லேயர் ஒன்றா ஒட்டிகிட்டு இருக்கு, இன்னும் வரல. அதுக்கு அடுத்த ஒரு லேயர் வந்திருக்கு, அதுக்கு அடுத்த ஒரு லேயர் வரல. அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் கண்டினியூஸாக இருக்குது. இப்போ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டாப் லேயர் மீன்ஸ் ஃபேஸ் லேயர், இது ஒரு லேயரும், அண்ட் இந்த லேயர் மிடில் இருக்குது. அது எப்படி சொல்கிறது, இந்த சாஃப்ட் ஃபுட் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த ஒரு லேயர். ஸோ இந்த லேயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஈஸியாக வாட்டருக்கு எக்ஸ்போஸ் ஆகும். இது கலரும் பார்த்தீங்கன்னா லைட்டாக இருக்குது கம்பேரிட்டிவ்லி. ஃபஸ்ட் லேயருடைய க்ளூ மேபி ஃபேஸ் லேயருக்கு ஒரு தின்னான ஒரு இது போட்டுக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ஒரு லேயர் அப்படியே வெடிச்சு வருது பாருங்கள். இது அப்படியே வெடிச்சு வருது இந்த லேயர். இது வந்து ஒரு பர்ஃபெக்ட்லி சாஃப்ட் வுட்டு, ரொம்ப சாஃப்டாக இருக்குது இந்த வுட்டு. இது வந்து மிடில் வச்சிருக்கூடாது ஆக்சுவலி இது, பட் இது மிடில் வச்சு சாண்ட்விச் பண்ணியிருக்காங்க. பட் எனிவே மற்ற லேயர்ஸ்லாம் ஓகே. இதை வெயிட் பார்க்காம விட்டாச்சு. ஸோ இருக்கிற பீசஸ் எல்லாத்தையும் போட்டு எவ்வளோ வெயிட் இருக்குன்னு பார்ப்போம். அதுலேருந்து எடுத்து எல்லா பீஸும் இதில் இருக்குது. நியர்லி 96 இருந்துச்சு, 96 வந்துருக்கு. ஸோ ஏற்கனவே இருக்கிறதும் இப்போ இது கம்பேர் பண்ணுவோம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, டைம் வந்து இப்போது 7:30 மார்னிங். நைட்டு ஃபுல்லாக ஊறி இருக்குது இந்த ப்ளைவுட்டு. இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு வெயிட் எல்லாத்தையும் செக் பண்ணணும். இந்த பீஸோடைய அவுட்டர் ஃபுல்லாக வந்து தொடச்சி எடுத்தாச்சு. ஸோ வந்து ஜஸ்ட்டு ஒரு துணி வச்சு தான் தொடச்சி எடுத்தேன். பார்த்திங்கன்னா நம்ம 68 இருந்துச்சு நம்ம வந்து தண்ணியில் போடுறதுக்கு முன்னாடி. இப்போ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். 78. வாட்டர் அப்சர்வேஷன் பெருசாக இல்லை. இது BMR இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ப்ளைவுட்டு. வாட்டர் அப்சர்வேஷன் பெருசாக இல்லை. ஓகே, இப்போ வந்து 2 சாம்பிளோட ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா சாம்பிள் ஏ கிட்டத்தட்ட வந்து 68 இருந்தது வந்து 83 பக்கம் வந்துருந்தது. ஸோ நியர்லி வந்து ஒரு 15 கிராம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. வாட்டரில் வந்து 12 ஹவர்ஸ் ஊற வச்சோம் அப்படின்னாக்கா. சாம்பிள் பி பார்த்திங்கன்னா 65 கிராம் இருந்தது, நியர்லி 100 கிராம்ஸ் போயிடுச்சு. ஸோ அண்ட் ஆல்சோ அதோடைய நிலைமையாக பார்த்திங்கன்னா உருகுலைஞ்சு போயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாட் வாட்டர்லாம் வந்து தாங்கிறதுக்கான மீன்ஸ் ஹாட் வாட்டர் தாங்க வாய்ப்பு இருக்குது. பட் ரொம்ப டைமிங்க்கெலாம் வந்து தாங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி இதில். ஓகே, டெக்னிக்கலாக நம்மளுடைய ரிசல்ட்ஸ்லாம் பார்த்தாச்சு. ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது இப்போ நம்ம கையில் இருக்கிறது ஹாட் வாட்டரை 72 ஹவர்ஸ்லாம் வந்து விஸ்டாண்ட் பண்ண கெப்பாசிட்டி அது இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துருக்க ரிசல்ட்டு. ஓகே, இதுலேருந்து நம்மளுக்கு என்ன மெசேஜ் நம்மளுக்கு தெரிய வருது அப்படின்னாக்கா, போத் ஃபார் இன்டீரியர் டிசைனர்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஃபார் கன்சியூமர்ஸ். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் ஏ கன்சியூமர் நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்ன காஸ்ட்டு நம்ம கொடுக்குறோமோ அந்த காஸ்ட்டுக்கு ப்ரொபோர்ஷனேட்டான குவாலிட்டி தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா?
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதே காஸ்ட் மீன்ஸ் ஒரே காஸ்ட்டும் கம்மியாக குவாலிட்டியும் பயங்கரமாக எதிர்பார்த்தோன்னா அது கண்டிப்பாக கிடைக்கிறது வாய்ப்பு கிடையாது. திஸ் இஸ் அ பாயிண்ட் ஃபார் கன்சியூமர்ஸ் ஓகேங்களா. அண்ட் ஆல்சோ ஃபார் இன்டீரியர் டிசைனர்ஸ் டு பி ஃப்ராங்க் நீங்கள் ட்ரான்ஸ்பரண்ட்டாக நீங்கள் சொல்லிடணும் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இந்த காஸ்ட்டுக்கு இதுதான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பெஸ்ட் ப்ரைஸ் நீங்கள் போட்டு கொடுத்துருங்க. அண்ட் ஆல்சோ அது வேணுமா வேணாமாங்கிறது சூஸ் பண்ணுறது கஸ்டமருடைய விருப்பம். அது அவங்க பார்த்துட்டு வேணும்னா சூஸ் பண்ண போகிறாங்க, வேணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கிரேட் சேஞ்ச் பண்ணிட்டு போகிறாங்க. எனக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கடைசியாக டியூரிங் இன்ஸ்டாலேஷன் வந்து ஏதாவது கொஷின் கேட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இல்லை நீங்கள் கொடுத்த காஸ்ட் இதுதான் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அது வில் பி a கிளாஷ், ஒரு சோர் டேஸ்ட்டில் போய் முடிகிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் வந்து திஸ் இஸ் தி டேக் அவே ஃப்ரம் ஹியர். ஸோ இந்த மாதிரி ஒரு டெஸ்டிங் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூ கேன் மீன்ஸ் எனக்கு வந்து ஆக்சுவலி ப்ளைவுட் 2 டைப் இருக்குன்னா அதை நான் கம்பேர் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் எனக்கு கம்பேரிசனுக்கு வேறு ப்ளைவுட் கிடைக்கல. ஸோ இது வந்து பெஸ்ட் ப்ளைவுட்டாக நான் வச்சிருக்கிறது அப்படிங்கிற சொல்கிறதுலாம் வந்து எனக்கு தெரியல. பிகாஸ் ஒரே ஒரு ப்ளைவுட் வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது. எனிவே ஸோ இப்போ வந்து இந்த டெஸ்ட் ரிசல்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது இந்த ப்ளைவுட்டுக்கு இதால் வந்து வாட்டர் அப்சர்வேஷன் ஓகே, பட் ஒரு ஹாட் வாட்டர் போடும்போது அதில் வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் டவுட்ஃபுல். 78 ஹவர்ஸாக இருக்கட்டும், இதில் வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது டீக்ரேட் ஆகுதுங்கிறது நமக்கு இதில் தெரியுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அண்ட் முக்கியமான விஷயம், திஸ் வீடியோ இது வந்து ஒரு ப்ரொமோஷனல் வீடியோ கிடையாது. இது வந்து டேரெக்டாக என்னுடைய டெஸ்டிங்காக நான் பண்ணிக்கிட்ட ஒரு வீடியோ ஓகேங்களா. ஸோ இது வந்து யாருக்கும் பெட்டராக பண்ணுறாங்களோ இல்லை வந்து பூரா பண்ணுறாங்களோங்கிற சொல்கிறதுக்கான வீடியோ கிடையாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச், பை.